இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மலையாள படமான டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்துடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எனக்கு கிளைமேக்ஸ் வரைக்குமே கில்லர் யார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணவே முடியல. உங்களால் முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்துடைய முதல் சீனிலேயே நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோவை காட்டி ஹீரோவுடைய அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர்கிட்ட பொண்ணு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும் போல, ஆனால் அந்த பொண்ணுடைய அப்பாவுக்கும் நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் பையன்கிட்ட பண வசதி இருக்கா, வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா, என் பையன் மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எங்ககிட்ட சொத்து இருக்குது. எங்கள் பையன் ஊருக்குள்ளே ஒரு லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருக்கான். ஊரில் யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள் காணும் அப்படின்னாலும் என் பையன் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பான். ஏன் போலீஸுக்கே ஏதாவது தேவைனாலும் என் பையன் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணுடைய அப்பா, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த சீனிலேயே அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஐ சச்சினை காட்டுறாங்க. இவர் ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாருடைய வீட்டு கட்டலுக்கு கீழே எதையோ செக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வீட்டில் ஏதோ செயின் காலம் போல இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ஒரு பூனையை கையில் எடுத்து இந்த பூனை தான் அந்த செயினை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வீட்டுக்காரங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, கட்டலுக்கு கீழே இந்த பூனையுடைய கால் தடம் இருக்குது, பூனையுடைய முடியும் இருந்திருக்கு, அதை வச்சு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அவருடைய லைப்ரரிக்கு போகிறாரு. அங்கே இவருக்கு பொண்ணு பார்த்தாங்களே, அந்த பொண்ணு வந்து எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவங்க அம்மாவை பார்த்து இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுடைய அம்மாவும் இல்லை இதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும், ஃப்யூச்சர் வரைக்கும் நீ இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து திட்டுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம எஸ்ஐ ஊருக்குள்ளே ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ஊருக்குள்ளே பெருசாக கிரைமே கிடையாது, இருக்கிறதே ஒரே ஒரு திருடன், அவன் பேர் அந்திக்குருடன், அவனுமே பழம் காயை தான் திருடுறவன், இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூ நடந்த அதே நாள் நைட்டு நம்ம ஹீரோவுக்கு பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு வயலில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தர் வித்தியாசமாக நின்றுட்டு இருக்காரு. அவருடைய முகம் ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருக்கு. அவன் தான் கில்லர், அவன் கையில் ஒரு ஆயுதம் வேற இருக்கு. அதனால அந்த நபரை போட்டு தள்ளிடுறான். ஸோ இப்போ தான் அந்த படத்துடைய டைட்டில் கார்டையே போடுறாங்க. இந்த கிரைம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு அந்த ஊர் மக்களும் போலீஸும் போயிடுறாங்க. போலீஸ், அதாவது எஸ்ஐ சச்சின், அந்த டெட் பாடியை பார்த்த உடனே இது மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் மர்டர் நடந்தால் என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அதனால நம்ம ஹீரோவை உடனே வர வைக்கிறாரு. ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அந்த டெட் பாடியை பார்த்த உடனே இந்த உடம்புல மார்க் இருக்கு, ஹேமர் இல்லைன்னா அதே மாதிரியான ஆப்ஜெக்டால தான் அடிச்சிருக்காங்க. வாட்ச் கரெக்டாக 9 மணிக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. அப்பதான் இந்த கொலை நடந்திருக்கு. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் நடந்த மாதிரி தெரியல. ஸோ பின்னாடி இருந்து தான் தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திரும்பவும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு செப்பலும் பீடியும் இருந்திருக்கு. இந்த செப்பல் 2 நாளைக்கு முன்னாடி காணாம போன என்னுடைய செப்பல். இந்த செப்பலை திருடினா அந்த திருடன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே திருடன் அந்திக்குருடன் தான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அசால்ட்டா ஒரு மரத்தில் தேங்காயை திருடிட்டு இருக்கான். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த திருடங்கிட்ட நீ தான் கொலை செஞ்சியான்னு கேட்க, நான் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் இருந்தாலுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கொலை நடந்த கொஞ்ச நேரத்திலேயே கில்லரை கண்டுபிடிச்சதுனால நம்ம ஹீரோவை பயங்கரமாக பாராட்டுறாங்க. ஏன் ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. போலீஸும் ஹாப்பி, நம்ம ஹீரோவும் ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த ஊருக்கு வராரு. அவர் கூட பேசிக்கிட்டே அப்படியே நைட்டு ஒரு சும்மா ஒரு வாக் மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தூரத்தில் அந்த கில்லர் இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த நாள் நியூஸில் இந்த ஜெயிலில் இருந்த அந்திக்குருடன் அப்படிங்கிற அந்த திருடன் தப்பிச்சிட்டான், எல்லாரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே திருவிழாவில் இருந்த ஒரு நபர் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போக அந்த நபரை அந்த கில்லர் 2வதாக கொலை செஞ்சிடறான். ஸோ இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வர பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த டெட் பாடியை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அதே மாதிரி சேம் பேட்டர்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, முதல் நடந்த கொலையை விட இந்த கொலையை ரொம்ப கொடூரமாக பண்ணியிருக்கான். அதிகமான காயங்கள் வேற இருக்கு. இந்த கொலையை பண்ணும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தான் அந்த கில்லர் இதை பண்ணியிருக்கான். ஸோ அங்கேருந்து எஸ்ஐ என்ன கேட்குறாருன்னா, இது ஒருவேளை இது அந்திக்குருடனா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த கொலையெல்லாம் பர்சனல் பகையினால பண்ண மாதிரி தெரியல. ரேண்டமாக யாரெல்லாம் நைட்டு வெளியே வராங்களோ அவங்கள தான் இந்த கில்லர் குறி வச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீன்லேயே நம்ம எஸ்ஐ சச்சினை காட்டுறாங்க. அவருடைய ஹையர் அஃபீஷியல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹையர் அஃபீஷியல் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்கள் டீல் பண்ண வேண்டாம், புதுசாக ஒரு டீம் வருதுன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே நம்ம எஸ்ஐ எங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சார்னு கேட்க, அவர் பொசுக்குன்னு இல்லைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம எஸ்ஐயோடைய மூஞ்சி ரொம்பவே வாடி போயிருது. அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த ஊருக்கு வராங்க. அவங்களுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய சாம்பு சார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே சாம்பு சார் அப்படின்னே சொல்லிடலாம். அவரை எல்லாருமே பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. அவர் அந்த ஊருக்கு வந்த உடனே எல்லாருக்கும் முன்னாடி சில விஷயங்களை
சொல்றாரு. அதாவது 1957 வருஷம் அமெரிக்காவில் பூகிமேன் அப்படிங்கிற ஒரு கில்லர் இருந்தா அவனை அவங்களால பிடிக்க முடியல. ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பூகிமேனை நான் கண்டிப்பா பிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம எஸ்ஐ சச்சின் சாரை பார்த்து இந்த மாதிரி நைட்டு வர்றவங்கள தான் அந்த கில்லர் குறி வச்சு கொலை செஞ்சுட்டு இருக்கான். ஸோ நைட்டு யாரும் வெளியே போகாத மாதிரி பார்த்துக்குங்க, கடையெல்லாம் ஒரு 6-6:30க்குள்ள க்ளோஸ் பண்ற மாதிரி பார்த்துக்குங்க, யாராவது அர்ஜென்ட்டா வெளியே போகணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதுக்கு அடுத்த சீன்லயே ஒரு டீ கடையில் நம்ம ஹீரோ டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருந்த ஒரு நபர் நம்ம ஹீரோவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி நேரக்டா வீட்டுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மா ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க. என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அத்தை வீட்டு சாவியை தான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது நம்ம புதுசா வந்திருக்காரு இல்லையா போலீஸ், அவர் நம்ம வீட்டில் தான் தங்க போறாரு, அதான் நம்ம அத்தை வீட்டில் தான் தங்க போறாருன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த புதுசா வந்த போலீஸை பிடிக்கல. பட் இருந்தாலும் அந்த வீட்டை சுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த புதுசா வந்த போலீஸ் என்ன பண்றாரு, டைரக்டா முதல் மர்டர் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கு போய் பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் கூட இருந்த எஸ்ஐயும் பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. யாராவது 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்ப பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள நிறைய நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, யாருமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புதுசா வந்த போலீஸும் ஊருக்குள்ள நிறைய பேர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புதுசா வந்து அந்த சாம்பு சார் அப்படின்னு சொல்றவரு நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு வராரு. கையில ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு வராரு. டைரக்டா நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட பேச வர மாதிரி தான் தெரியுது. அப்பா கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்த உடனே நம்ம ஹீரோவுடைய அப்பா அதை நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த புதுசா வந்த போலீஸ் நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த முதல் மர்டர் நடந்துச்சு இல்லையா, அப்படி கொல்லப்பட்ட அந்த நபர் உங்களை பார்க்கறதா சொல்லி தான் நைட்டு வெளியே கிளம்பி வந்திருக்காரு, அவர் எதுக்காக உங்களை பார்க்க வந்தார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமா சார், என்னுடைய பையனுக்கும் அவங்களுடைய பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தோம், அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் வந்திருப்பாருன்னு சொல்ல, 2ஆவதா கொல்லப்பட்டார் இல்லையா அந்த நபருக்கும் உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கான்னு கேட்க, ஏன் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப குறுக்க நம்ம ஹீரோ வந்து பேசுறாரு. என்ன சொல்ல வரீங்க, அப்ப என்னுடைய அப்பா தான் இந்த 2 கொலையும் பண்ணாருன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்க, அப்பதான் ஹீரோவுடைய அப்பாவுக்கே தெரிய வருது, ஓ இவ்வளோ நேரம் நம்மள சந்தேகத்தோட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இதை கேட்ட உடனே அந்த புதுசா வந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், வெளியே வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூப்பிட, ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நீ கொஞ்ச நாளா தேடிட்டு இருந்த இல்லையா ஒரு ஆட்டுக்குட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டுக்குட்டி உன்னுடைய வீட்டு தோட்டத்துல தான் இருந்திருக்கு, ஸோ அப்ப திருடுறதும் நீ தான், கண்டுபிடிக்கிறதும் நீ தான், அப்ப நீ தான் அந்த கில்லரா இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு. ஸோ இதுக்கு அடுத்த சீன்லயே கில்லர் 3ஆவதா ஒரு நபரை கொலை செஞ்சு ஊர் பொதுவெளியில இருக்கக்கூடிய ஒரு மரத்துல தொங்க விட்டுட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே அங்கதான் கூடியிருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்புல எங்கேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, அப்ப கில்லர் கிளவுஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கான். 2ஆவது இங்க ஒரு ஷூ பிரிண்ட் இருக்கு, அந்த ஷூ பிரிண்ட்ல ஒரு மண் இருக்கு, ஸோ அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா காடுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு மண். அப்ப இந்த கில்லர் இந்த கொலையை வேற எங்கேயோ பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து போட்டிருக்கான். இப்ப டெட் பாடியை தூக்கிட்டு வர அளவுக்கு அந்த கில்லர் பயங்கர ஃபிட்டா இருந்திருக்கான் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்க. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு புதுசா வந்து அந்த சாம்பு சார் மேலதான் சந்தேகம் வருது. ஊர் பொதுமக்கள் முன்னாடி இந்த சாம்பு சார் தான் இந்த கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த புதுசா வந்த போலீஸ் எப்படி சொல்றேன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட தான் அந்த ரன்னிங் ஷூ இருக்கு, 2ஆவது நீங்க தான் அந்த கிளவுஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க, பயங்கர ஃபிட்டாவும் இருக்கீங்கன்னு சொல்ல, ரன்னிங் ஷூ யாருக்கு வேணாலும் கிடைக்கும், நான் மட்டும் ஃபிட்டா இல்லை, உங்க அப்பா கூட தான் ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேஸை திருப்பி விடுறாரு. இப்ப அந்த ஹீரோ கிட்ட பார்த்து, நீ பயங்கர இன்வெஸ்டிகேஷன் நாலேஜ் உள்ள வந்தா அந்த நாலேஜை என்கிட்ட காட்டாத, முடிஞ்சா இந்த கில்லரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா வந்த போலீஸ் நம்ம ஹீரோவுக்கு சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த சீன் முடிஞ்ச அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசு காலத்தை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவருடைய அத்தை பையனும் உட்காந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த சின்ன வயசுல குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா ஒரு பூச்சாண்டி கதை சொல்லுவாங்க இல்லையா, நீ ஒழுங்கா சாப்பிடல தூங்கல அப்படின்னா பூச்சாண்டி உன்னை தூக்கிட்டு போயிடுவான், சின்ன வயசா இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டையும் இப்படிதான் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல, இதை நம்பின அந்த 2 பசங்களும் அந்த பூச்சாண்டியை பார்த்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் காப்பாத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வெளியே கிளம்பி போக, நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்து அவருடைய அத்தை பையன் திடீர்னு காணாம போயிடுறாரு. அப்ப இருந்து அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒரு இன்சிடென்ட்டை எதுக்காக காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ நைட்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப பயந்தவர், அது எதனால அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு நடந்த விஷயத்த நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே டிவியில நம்ம ஹீரோவை பத்தின தப்பான நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்த ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கோவப்பட்ட நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கற்பனை காட்சி மாதிரி வருது, அந்த கில்லர் அவர் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வருது. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லயே நம்ம புதுசா வந்த போலீஸை காட்டுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஊர் பொதுமக்களை எல்லாமே
நைட்டு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, அங்கே மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு எல்லா மக்களும் வந்துடுறாங்க. அப்போ அவங்க முன்னாடி பேசிகிட்டு இருந்த அந்த புதுசாக வந்த போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, கில்லர் நைட்டு வெளியே வரவங்கள மட்டும்தான் குறி வச்சு தாக்குறான். ஸோ யாருமே நைட்டு 6 மணிக்கு மேலே வெளியே போகாதீங்க. ரெண்டாவது இந்த கூட்டத்திலேயே கூட அந்த கில்லர் இருந்து இதை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஹீரோவுடைய அப்பாவுக்கு பயங்கரமாக வருத்தமாகுது. ரெண்டாவது நம்ம ஹீரோவுடைய அப்பாவை தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதனால ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. டைரக்டாக நம்ம ஹீரோவுடைய அப்பா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ தான் அந்த கில்லரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்க. அப்பா அங்கே இருந்த குளத்துல இருந்து ஜெயில இருந்து தப்பிச்சு போனாலே அந்திக்குருடன் அவன் வெளியே வரான். இதை பார்த்த உடனே ஹீரோவுடைய அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்பா அந்த திருடன் என்ன சொல்றானா, 3வது கொலையை நான் கண்ணாலேயே பார்த்தேன், அந்த கில்லரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோவுடைய அப்பா, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கில்லர் அந்த புதுசாக வந்த போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவரை மாட்டி விடணும் அப்படின்னு சொன்னால் எவிடன்ஸ் நமக்கு வேணும். அதுக்காக கிரைம் ஸ்பாட்டில் எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் 3வது கொலை நடந்த அந்த இடத்துக்கு செக் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த திருடன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து இந்த சாம்பு சாருடைய வீட்டில் நோட்டம் விடுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வழி தவறி வேற ஏதோ ஒரு பக்கம் போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல கில்லர் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. கில்லரும் நம்ம ஹீரோவை பார்த்துடுறான். கில்லர் வந்து இப்போ ஹீரோவை அடிக்கணும், அதாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது பின்னாடி யாரோ கத்துற சத்தம் கேட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதே நேரத்தில் சாம்பு சார் அவருடைய வீட்டில் தான் இருந்திருக்காரு. இதை அந்த அந்திக்குருடன் பார்த்துடுறான். ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, சாம்பு சார் கில்லர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வராத நம்ம ஹீரோவுக்கு பயங்கர காய்ச்சலே வந்துடுது. இதை பார்த்த ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட வந்து, நீ தான் இந்த கேஸை சால்வ் பண்ணுற, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த கேஸை சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ஐ சச்சின் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நைட் டைமில் போலீஸ் ரோந்து பணியில் இருந்தாங்கன்னா கில்லர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான், அதை வச்சு நம்ம கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இந்த ஐடியாவை நம்ம எஸ்ஐ சச்சின் டைரெக்டாக புதுசாக வந்த போலீஸ்கிட்ட சொல்ல, அவரும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸாக பிரித்து ஊருக்குள்ளே ரோந்து பணிக்கு அனுப்புகிறாரு. அப்போ அங்கேருந்து ஒரு 2 போலீஸில் ஒருத்தர் வந்து பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போக, இன்னொருத்தர் மட்டும் அங்கே தனியாக இருக்காரு. அந்த தனியாக இருந்த போலீஸை கில்லர் குறி வச்சு கடத்திட்டு போய் கொலை செஞ்சிடறான். இப்போ ஊருக்குள்ள 4வது கொலையும் நடந்துருது. கொல்லப்பட்டது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அந்த போலீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சச்சினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கொல்லப்பட்டிருக்கான். எதனால் அப்படின்னா நம்ம ஹீரோ கொடுத்த ஐடியா தான். அதனால நம்ம ஹீரோவை பார்த்து அந்த எஸ்ஐ சச்சின் பயங்கரமாக கோவப்பட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறாரு. இப்போ கிரைம் நடந்த ஸ்பாட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஃபாரன்சிக் டீம் ஹெட் என்ன சொல்லிடுறான்னா, பெருசாக எந்த ஒரு தடையும் கிடையாது, நம்ம டெட்டில் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்ல, எஸ்ஐ சாம்புக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே நேரத்தில் எஸ்ஐ சாம்புடைய அஃபிஷியல் வந்து அவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உனக்கு 1 வாரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த கேஸை நீ சால்வ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் வேற ஒரு டீமை அனுப்பி வச்சிருவோன்னு சொல்ல, இதை கேட்டு சாம்பு சார் பயங்கரமாக வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போ சாம்பு சாரை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சாரி சொல்கிறாரு, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், இப்போ நடந்த இந்த விஷயத்துக்கு நான் தான் காரணம், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, அதுக்கு சாம்பு சார் இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கில்லரை பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே கிளம்பி போகிறாரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ போன மாதிரி தாங்க தெரியுது. அடுத்த நாள் 5வது கொலையும் நடக்குது. அந்த கொலை நடந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த ஃபாரன்சிக் டீம் ஹெட் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த கில்லருடைய இன்டென்ஸ் குறைஞ்சு போயிடுச்சு, அவன் தடுமாறி இருக்கான், இதுதான் அவனுடைய கடைசி மர்டராக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அன்னைக்கு நாள் நைட்டு இதையே நினச்சிட்டு இருந்த கில்லர் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக ஒரு கொலையை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ அதே இடத்துல ஒரு நபர் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்து அந்த நபரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கில்லரும் போகிறான். கில்லர் அவன் கிட்ட போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்த அந்த நபர் வந்து இந்த கில்லர் மாதிரியே ஒரு முகத்தை கவர் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த முகமூடியை எடுத்துட்டு பார்த்தா 5வதாக கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அந்த நபர் தான் அங்கே ஆப்போசிட்டில் நின்றுருக்காரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் போலீஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நடக்காத கொலையை நடந்த மாதிரி பண்ணி கில்லரை வந்து தடுமாற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த ட்ராப்புக்குள்ள கில்லர் வந்து சிக்கிக்கிறான். ஸோ கில்லரை போலீஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணவும் செஞ்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கில்லருடைய முகமுடியை எடுத்துட்டு பார்க்குறாரு. பார்த்த வேகத்திலேயே ஜோவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலாக அந்த கில்லர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு டிவி சேனல் இருந்திருக்கும். அந்த டிவி சேனலில் வேலை செய்யக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறத நமக்கு அப்போ தான் காட்டுறாங்க. இப்போ கில்லரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்க
ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன நடந்துச்சு, எதனால் இந்த கொலையெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாம்பு சார் கேட்கும்போது அந்த கில்லர் தனக்கு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த கில்லர் சின்ன வயசாக இருக்கும்போதே பிறக்கும் போதே அவனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனாலேயே கில்லருடைய அப்பா அவனை தனி ரூமுக்குள்ளே வெளியே வராத மாதிரி அடைச்சி வச்சு தான் வளர்த்துட்டு இருக்காரு. இப்படி வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு டீச்சர் இவனுடைய லைஃபுக்குள்ளே வராங்க. அவர் இவனுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க. ரெண்டாவது நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி தந்து நல்லா அன்பாகவே பழகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, 2 வாரம் ஆகும் வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு, அது வரைக்கும் நான் கொடுத்த இந்த புக்கை எல்லாம் படின்னு சொல்லிட்டு 2-3 புக்கை கொடுத்துட்டு போகிறாரு. அதில் ஒரு புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிமேன் ஆவது எப்படி அப்படிங்கிற ஒரு புக்கு தான். இந்த புக்கை அந்த கில்லர் படித்த உடனே தன்னை தானே போகிமேனாக நினச்சிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய தடவை அந்த புக்கையே படிச்சுட்டே உட்காந்துருக்கான். கொஞ்ச நாள் கழித்து அந்த டீச்சர் திரும்ப வந்து பார்க்கும்போது வெளியே அவங்க அப்பா கத்துற சத்தம் கேட்குது. என்னன்னு வெளியே போய் பார்த்தா அவங்க வீட்டில் வளர்த்த ஒரு பன்னி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கு. அந்த கொலையை பண்ணதே இந்த கில்லர் தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்லர் போகிமேன் மாதிரியே எப்படி கொலை செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் பார்த்துருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த கில்லருடைய அப்பா கில்லரை கொண்டு போய் திரும்பவும் ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு கில்லருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ரூமை விட்டு வெளியே வந்து அப்பாவுடைய ரூமுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே அப்பா கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு. அந்த கொலையை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ ப்ரெசண்டில் போகிமேன் எந்த மாதிரியான கெட்டப்பில் இருக்கிறானோ அதே மாதிரி கெட்டப்பில் ஒரு நபர் அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கான். அந்த கில்லர் இந்த கில்லர்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இதுக்கப்புறம் ஃப்ரீயாக உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் கில்லர் என்ன பண்ணுறான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பிக்கிறான். டிவி சேனல்லையும் அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணுறான் அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, எதுக்காக நீ மற்றவங்களையெல்லாம் கொலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கில்லர் அதுக்கான காரணத்தை சொல்கிறான். அதாவது அவன் வேலை முடிஞ்சு ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்த ஒரு நபர் அவருடைய பையனை அடிக்கிறத பார்த்து இவனுக்கு அவனுடைய அப்பா ஞாபகம் வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி குழந்தைகளை அடிக்கிற அந்த அப்பாங்களை தான் குறி வச்சு அவன் கொலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஸோ முதல் கொலையை பண்ணிட்டு அந்த கில்லர் நிம்மதியாக போய் தூங்கியிருக்கான். இதே மாதிரியான தூக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இந்த கொலையை பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கில்லர் சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த கில்லர் எதுக்காக கொலை செஞ்சான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ சாம்பு சார்கிட்ட போயிட்டு இவன் மட்டும் இந்த கொலையை பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா இவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 3வது கொலையும் சரி 4வது கொலைக்கும் சரி இவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 3வது கொலையில் விக்டிமை தூக்கிட்டு வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு இவனுக்கு வேற யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 4வது கொலையில் ஒரு போலீஸை கொலை செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் வேற யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ சாம்பு சார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பையன் நம்ம ஹீரோவை நோக்கி ஓடி வரான், ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோ போலீஸ் எல்லாருமே ஊருக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு செவுத்தில் ஒரு வாக்கியம் மாதிரி எழுதியிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நைட்டு 10 மணிக்குள்ள அரெஸ்ட் பண்ண இந்த ரிப்போர்ட்டரை கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைக்கல அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே அடுத்தடுத்து நிறைய சாவு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, இன்னொரு கில்லரும் இங்கே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த கில்லர்கிட்ட போய் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அந்த கதையில் என்ன சொல்கிறாருன்னா, 4 முயல் காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 2 வயசானவங்க 2 குழந்தைகளை காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த 4 முயலையும் ஒரு புலி பார்த்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய அந்த கில்லர் அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது அந்த 4 பேர் இருக்கக்கூடிய அந்த வீட்டு கதவை தட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையான ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் போலீஸும் சேர்ந்து சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய இந்த கில்லர் கட்டாயம் இன்னைக்கு ஊருக்குள்ளே வந்து யாரையாவது டார்கெட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த ஊருக்குள்ளே மொத்தமாகவே 228 பேர் இருக்காங்க, 58 வீடு இருக்குது, 3 ஏரியா இருக்குது. அதில் 2 ஏரியா நெருக்கமாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை கில்லர் டார்கெட் பண்ண மாட்டான். தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் மொத்தமாகவே 6 வீடு தான் இருக்குது. ஒவ்வொரு வீடும் டிஸ்டன்ஸ் விட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை தான் கில்லர் டார்கெட் பண்ணுவான். அந்த ஏரியாவிலேயே இருக்கிறதுலேயே வீக்கான பீப்புள் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். அதுக்காக 2 வயசானவங்களையும் 2 குழந்தைகளையும் ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அந்த கில்லர் அந்த வீட்டுக்குள்ளேயே போகிறான். அந்த 4 பேர்த்தையும் கொல்ல ட்ரை பண்ணும்போது அங்கே நம்ம சாம்பு சார் வந்துடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த கில்லர் கிட்ட சொல்கிற அந்த கதையை கண்டினியூ பண்ணுறாரு. முயல் வந்து புலிகிட்ட மாட்டல, அந்த புலியை தான் நாங்கள் முயலை வச்சு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய அந்த கில்லருக்கும் சாம்பு சாருக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ஸோ 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாம்பு சார் அந்த கில்லரை பயங்கரமாக அடித்து அந்த அடித்ததில் அவன் மயங்கி போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம்
திரும்பவும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த கில்லர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜோமன் கிடையாது, ஏன்னா ஜோமனுக்கு ரைட் ஹேண்ட் பழக்கம் தான் இருக்குது, இது வரைக்கும் கொல்லப்பட்டவங்க எல்லாருமே ரைட் ஹேண்ட் உள்ளவங்களால தான் கொல்லப்பட்டிருக்காங்க, நீ லெஃப்ட் ஹேண்டில் தான் தண்ணியை குடிச்ச, ஸோ நீ ஜோமன் கிடையாது, நீ கில்லர் கிடையாது, வெளியில் இருக்கிறவன் தான் உண்மையான கில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ தான் உண்மையான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த 2 கில்லர்ஸுமே ஒரே சூழ்நிலையில் வளர்ந்தவங்க தான். அவங்க அப்பா இவங்க 2 பேர்த்தையுமே ஒரே ரூமில் அடைச்சி வச்சு தான் வளர்த்துருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கொல்லப்படும் போது இந்த 2 பேருமே வெளியிலிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. முதல் 2 கொலையையும் தன்னுடைய சகோதரன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வெளியூரில் இருந்த இன்னொருத்த 3வது 4வது கொலையை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்குள்ளே வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக அந்த ஒரிஜினல் கில்லரை அந்த ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பயங்கர கோபப்பட்டு கத்துறாங்க. ஆனால் அந்த ரியல் சீரியல் கில்லரோ சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரான். 2வது நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். ஸோ மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் ஹாப்பியாக இருக்காங்க. சாம்பு சாரும் ஹாப்பியாக இருக்காரு. அப்போ சாம்பு சார் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்டா டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி டேரெக்டாக வீட்டுக்கு போனால் வீட்டில் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கும் ரொம்பவே ஹாப்பி. என்னதான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம், சின்ன வயசில் தான் கூட இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த சீனில் இரட்டை சகோதரர்களுக்கான சீரியல் கில்லரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் செய்தி வருது. அந்த நியூஸ் பேப்பரை யார் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கில்லருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தாரு இல்லையா ஒரு டீச்சர், அவர் தான் இதை படிச்சுட்டு இருக்காரு. அப்படி படித்து முடிச்சதுக்கப்புறம் கேமராவை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2 பேருடைய அப்பாவை கொலை செஞ்சதே இவர் தான். ஸோ அந்த காலத்து பூகிமேனே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மேபி பார்ட் 2 வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் சூப்பரான படம் இல்லையா? ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.